வணக்கம். டாக்டர் கிங் நாசிசஸ், ஹோமியோபதி மருத்துவ நிபுணர். இன்றைக்கி நம்ம பேச போகிறது மூக்கை பற்றி. முகத்தில் இருக்க அத்தனை அவயங்களிலும் மிக முக்கியமானது மூக்கு. இந்த மூக்கின் காரணமாகத்தான் நாம் உயிர் வாழ்கிறோம் என்று கூட சொல்லலாம். காரணம் சுவாசம். இந்த சுவாசத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஆக்சிஜனானது மூக்கின் வழியே நுரையீரலுக்கும் பிராங்கில் என்கின்ற அந்த மூச்சு குழாய்களுக்கும் செல்கின்றது. முகத்தில் மிக எடுப்பாக இருப்பது மூக்கு. அதனால்தான் சில பலர் குழுவார்கள் ஒருக்கு சண்டை வந்தால் கூட மூக்கை பார்த்து குத்துனா பாரு அப்படிப்பாங்க. அதனால தான் குத்துன பாரு மூக்கில் வந்தது பாரு ரத்தம், இந்த அமர மனசு சுத்தம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கும். ஆக மூக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது. நம்மளுடைய முக்கியமான அவயங்கள், பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் முகத்தில் வைட்டல் ஸ்ட்ரக்சர் மூக்கு. காரணம் அது அதோடைய ஆக்ஷன் சுவாசம். அது மட்டுமல்ல, வாசனை. நம்மளுடைய பலவிதமான வாசனைகளை அது நமக்கு உடலுக்கு எடுத்து சொல்லக்கூடியது அந்த மூக்கு தான். அந்த மூக்கின் வழியாகத்தான் பலவிதமான வாசனைகளை நாம் உணர முடிகிறது. ஆக மூக்கு மிக முக்கியம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். காரணம், நம்மளை அறியாமலேயே நாம் மூச்சு விட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு நொடி கூட மூச்சை நாம் அடக்க முடியாது. இன் தி சென்ஸ், நாம் அடக்குவது இல்லை. ஏதோ ஒரு பயிற்சிக்காக வேண்டி நாம் மூச்சை பிடிக்கலாம், சில மணித்துளிகள் பிடிக்கலாம், அல்ல நல்ல பயிற்சி உள்ளவர்கள் சில மணி நேரங்கள் பிடிக்கலாம். ஆனால் இந்த தியானத்தில் இருப்பவர்களெல்லாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவைகளெல்லாம் நாம் வேண்டுமென்றே செய்வது. ஆனால் நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் அன்னாடம் எவ்வளவு மூச்சு விட்டு கொண்டிருக்கின்றோம், மூச்சை வெளியே இழுக்கின்றோம், உள்ளே இழுக்கின்றோம் என்பதை நாம் அறிவதில்லை. ஆனால் அதை ஸ்பான்டேனியஸாக இயற்கையாக அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக மூக்கு என்பது ஒரு மனிதனுடைய இண்டிவிஜுவலைசேஷன். அந்த மூக்கை வைத்து அவருடைய ஒரு உருவத்தை நாம் கற்பனை செய்து முடியும். சில மூக்கை பார்த்திங்கன்னா, இப்போ மகாத்மா காந்தி இருக்காருன்றாங்க, அவருடைய மூக்கை ஒரு மாதிரி போடுவார்கள், கார்ட்டூனிஸ்ட். அதே மாதிரி இந்திரா காந்தி மூக்கு என்றால் அதை ஒரு மாதிரி போடுவார்கள். ஆக த நோஸ் வில் டினோட் த இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலைசேஷன். அதை ஒரு மூக்கை வச்சு அவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உருவத்தை கொண்டு வர முடியும். ஒரு கண்ணை வச்சு அப்படி பார்க்க முடியாது, காதை வச்சு போட முடியாது. ஆனால் மூக்கை வச்சு இந்த இண்டிவிஜுவல் அப்படின்னு கார்ட்டூனிஸ்ட் போட்டுருவாங்க. அதை கார்ட்டூனிஸ்ட் ரொம்ப பயன்படுத்துறது, இந்த மூக்கை தான் கார்ட்டூனிஸ்ட் பயன்படுத்துவாங்க. இப்படி இந்த மூக்கு வழியாகத்தான் நம்மளுடைய உயிரானது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, நம்மளுடைய உயிரானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக மூச்சு திணறல், இப்போ நிறையா பேர் கொரோனாலாம் வந்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த லங்ஸுடைய ஒரு அடைப்பு, செடிகள் அடைத்து கொண்டு மூச்சு விட முடியாமல் ஒரு டிஸ்னியா, மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனார்கள் என்பதையெல்லாம் நம்ம அந்த சோக கதையை நாம் கேட்டோம் கொரோனா காலத்தில். காரணம், தேவையான ஆக்சிஜன் பற்றவில்லை, தேவையான ஆக்சிஜன் அந்த மூக்கு வழியாக போவதில்லை என்பதற்காக ஆர்டிஃபிஷியலாக ஆக்சிஜன் எல்லாம் வைத்து அந்த உயிரை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். மூக்கு என்பது மிக முக்கியமான அவயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. மூக்கிலே பல கோளாறுகள் ஏற்படுகின்றது மூக்கின் வழியாக. குறிப்பாக நமக்கு மூக்கில் ஒரு ப்ளீடிங், ரத்தம், பிளட், அந்த சிவப்பு ரத்தம் மூக்கின் வழியாக வருகிறால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களிலே ஒரு ப்ளோ, ஒரு ஃபால், எங்கேயோ நம்ம விழுந்து மூக்கு அடிபட்டிருந்தால் ரத்தம் வரலாம். அல்லது விகேரியஸ் மென்ஸ்ட்ரேஷன், பெண்களுக்கு மாதவிடாய்க்கு பதிலாக மூக்கில் ரத்தம் வரும். தட் இஸ் கால்டு விகாரியஸ் மென்ஸ்ட்ரேஷன்.
மாதம் மாதம் அவர்கள் மென்சஸ் ஆவதற்கு பதிலாக மூக்கிலே ரத்தம் அடித்து கொண்டிருக்கும். தட் இஸ் கால்டு விகாரியஸ் மென்ஸ்ட்ரேஷன். அதற்கு ஹோமியோபதியில் நல்ல மருந்து இருக்கின்றது. இன்ஸ்டெட் ஆஃப் மென்சஸ் தெர் இஸ் அ ப்ளீடிங் பர் நோஸ். இதை ஹோமியோபதியில் குணப்படுத்தி விடலாம். அதே மாதிரி பிரெயின் கன்ஜெஷன், செரிப்ரல் கன்ஜெஷன்ஸ், அந்த செரிப்ரல் கன்ஜெஷன்ஸ் வரும்போது கூட ப்ளீடிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. த்ராபிங் ஹெட்டே, அந்த தெரிக்கக்கூடிய தலைவலியோடு அந்த மூக்கில் ரத்தம் அடிக்கும். கோபம் வந்தால் கூட அந்த மூக்கிலிருந்து ரத்தம் அடிவதற்கான வழிகள் இருக்கின்றது. ஆக ஒவ்வொன்றுக்கும் எதனால் வருகின்றது? காஸ் ப்ளஸ் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஸ்கிரிப்ஷன் என்பார்கள் ஹோமியோபதியில். அதாவது மூல காரணம், அதை தொடர்ந்து வரக்கூடிய விளைவுகள், அந்த மூல காரணம் விளைவுகளை கொண்டு மருந்துகள் நிர்ணயிக்கப்படுகின்றது. காஸ் ப்ளஸ் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஸ்கிரிப்ஷன். ஆக ரத்தம் வருவது எதனால் என்பதை ஆராய்ந்து அதற்கான காரணத்தை, மூல காரணத்தை, பர்மனெண்ட், அந்த பேஸ், காசிட்டிவ் ஃபேக்டர் அதை தெரிஞ்சு கொடுத்து ஹோமியோபதியில் மருந்து கொடுமையானால் எத்தகைய ஒரு ப்ளீடிங், ரத்த கசிவு இருந்தாலும் அதை நிறுத்தி விடலாம். அடுத்த மூக்கில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓசனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிறிஸ்ட் ஒரு படிவம் அப்படியே படியும். அது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும், ஒரு துர்நாற்ற வீசும். மூக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே செதில் மாதிரி அப்படியே அடிக்கடி நோண்டி எடுப்பாங்க. ஸோ அதை அதை ஃபவுல் ஸ்மெல் இருக்கும், ஒரு கெட்ட துர்நாற்றம் இருக்கும். இதனால் அவர்கள் மூச்சு விடும்போது ஒரு துர்நாற்றம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். அதை ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளலாம், வைத்தியம் செய்து கொள்ளலாம். அதே போல் அந்த மூக்கில் ஒரு விதமான பேலிப், நேசல் பேலிப். அந்த நேசல் பேலிப் என்பது ஒரு மூக்கில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன். அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அடிக்கடி சளி பிடிக்கும்போது, கோல்டு வரும்போது அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அப்படியே பல்ஜ் ஆகி அது நேசல் பேலிப்ன்ற ஒரு ஒரு கட்டி போன்ற உள்ளுக்குள்ளே மூக்கு இரண்டு துவாரங்களையும் அழைத்துக்கொள்ளும். ஸோ அவற்றை அழைத்துக்கொள்ளும் போது நாம் சரிவர மூச்சு விட முடியாது, வாயில் மூச்சோட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக இரவில் தூங்கும்போது வாயை திறந்து தூங்குவார்கள், குரட்டை ஏகமாக வரும். காரணம், அந்த மூக்கிலே மூச்சு சரியாக போவதில்லை. அந்த நேசல் பேலிப், அந்த சதை வளர்ச்சி, அதாவது அந்த மியூக்கஸ் மெம்பரனுடைய ஒரு வளர்ச்சி, அது ஒரு புதுமான ஒரு வளர்ச்சி இல்லை, அந்த மியூக்கஸ் மெம்பரனை தடிச்சிருது. ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை. நீங்கள் சர்ஜரி பண்ணால் திரும்ப திரும்ப தான் வரும். நேசல் பேலிப்பை சர்ஜரி பண்ணிவிட்டால் திரும்ப வராதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெரும்பாலான டாக்டர்கள் சொல்வது இல்லை, அது திரும்ப ஒரு 6 மாதம் 1 மாதத்துக்கு திரும்ப வரும் தான் சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய நேசல் பேலிப் அவற்றை முழுமையாக குணப்படுத்த ஹோமியோபதி மருந்துகள் நல்லா பயனளிக்கும். Nasal polyp can be totally eradicated by homeopathy medicines. That is lot of medicines according to the individuals and their susceptibility and their constitution. இதை வச்சு நம்ம ஹோமியோபதியில் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறோம். அதே மாதிரி மூக்குள்ள பாயில்ஸ், கொப்பளங்கள், அந்த கொப்பளங்கள் உடையும் போது அதில் சீல் வடி. ஸோ அதை ஹோமியோபதியில் குணப்படுத்திடலாம். அந்த கொப்பளங்கள் வந்தால் பயங்கரமான வலி இருக்கும். தென் சிலர் பார்த்திங்கன்னா ப்ளோய், எப்போயுமே மூக்கு அடைச்ச ஒன்றும் இருக்காது, நேசல் பலிப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் அடிக்கடி அவங்க அந்த மூக்கை சிந்திக்கிட்டே இருப்பாங்க. காரணம், ஏதோ அடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த அடைச்சமான உணர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி அந்த மூக்கை சிந்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த சிந்தும்போது எதுவும் வர்க்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்டஃபி, ஒரு மூச்சில் ஏதோ மூக்கில் ஏதோ அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்கை அந்த ஸ்டஃபி நோஸ் எதுவுமே இல்லை, ஆனால் ஸ்டஃபியாக இருக்கும். இப்போ நேசல் பாலிப் இருக்குது, ஸ்டஃபி இருக்கும். ரொம்ப சளி பிடிச்சிருக்கும், ஸ்டஃபியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த ஒசானா மாதிரி ஒரு கிறிஸ்டல்ஸ் இருக்கும், இல்லை ஒரு ஸ்கேல்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் எப்போது ஒரு அடைப்பு வரும். ஸோ அதை நம்ம அந்த அடைப்பு எதுவுமே இல்லாமலேயே ஒரு அடைப்பு வருதுன்னா இட் இஸ் ஒரு சென்சேஷன் ஆஸ் இஸ் த நோஸ் இஸ் ஸ்டஃப்டு. அதை ஹோமியோபதியில் நம்ம எராடிகேட் பண்ணிட்டு அந்த சென்சேஷனை எராடிகேட் பண்ணிடலாம்.